அதில் விதத்துக்கு போகிறோம். அதாவது வண்டி சத்தம். ஸோ வெல்கம் பேக் கைஸ். உங்களை மிஸ்டர் முனிஷ்க்கு திருப்பி வருகன்று இருக்கீங்க. இப்போ என்னன்னா, ஏன்டா இப்படி பிடிச்சி வீடியோ எடுத்துருக்கீங்கன்னா, ட்ரைபோர்ட் உடஞ்சு போச்சு. நானும் ஒரு 3-4 நாளாக எப்படியாச்சும் வீடியோ எடுத்துடலான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் ட்ரை பண்ண உடனே எப்படி செட் பண்ண முடியல. அப்படி ஃபோன் விழுந்துருக்கு, 4 வீடியோ எடுக்க முடியல. சரி, கேப் விடக்கூடாது அப்படின்றதுக்காக எப்படியாச்சும் வீடியோ எடுத்தே ஆகணுன்றதுக்காக இப்படி எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு வேலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, முனிஷ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது 2வது எபிசோட். ஒரு 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 ஐடியா மாட்டியிருக்கு, அதை பற்றி பேசலான்னு வந்தேன். அவ்வளோதான். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் தனியாக தான் பேச போகிறேன். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஸோ வீடியோவில் போகலாமா? ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இல்லை படித்து முடிச்சுட்டு அடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமான கேள்வி. எவெல்லாம் இங்கே பார்க்குறவங்களாம் அந்த கேள்வி கேட்பானுங்கள. அதாவது நம்ம அப்பா அம்மாவிலேருந்து, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ரிலேட்டிவ்ஸ்லேருந்து, ஸ்டாஃபு, டீச்சர்ஸு, ரேண்டமாக மீட் பண்ணுற பர்சன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாரும் கேட்குற கேள்வி, ஒரே கேள்வி, என்ன 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 அப்படின்னா, அடுத்து என்ன அப்படின்ற கேள்வி தான். வாட்ஸ் நெக்ஸ்ட், வாட் ஆர் யூ டூயிங்? ஸோ அந்த ஃபேஸில் இருக்கிறப்போ எப்படி சொல்கிறது, அந்த ஃபேஸில் நம்ம இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை தாண்டி அதை எப்படி அந்த ஃபேஸ் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஏன்னா அது எல்லாருக்கும் ரிலேட் ஆகும், அதனால அதை பற்றி பேசலாம். அந்த ஃபேஸை அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை தாண்டி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கலான்ட்டு. நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதாவது அது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஒரு அந்த ஃபேஸை தாண்டினதுக்கப்புறம் சொன்னோம் வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பட் தே டோன்ட் நோ த ப்ராசஸ் இல்லை. ஸோ அந்த ஃபேஸை தாண்டினவங்க சொல்கிறத விட அந்த ஃபேஸில் இருக்கிறவங்களோ, அந்த ஃபேஸ் ஜஸ்ட்னு கிராஸ் பண்ணவங்களோ சொல்கிறது இருக்குல்ல, அது இன்னும் ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் ரொம்ப பெரிய ஆள் அதுக்கு சொல்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. சும்மா ஒரு ஜென்ரல் டாபிக் டிஸ்கஷன் மாதிரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது. இட் ஒன்ட் பி எனி ஒப்பீனியன், இட் ஒன்ட் பி எனி அட்வைஸ் ஆர் சம்திங். இட்ஸ் ஜஸ்ட் அ டாக், ரேண்டம் டாக், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேஸை எப்படி சமாளிக்கலான்றதை தாண்டி அதை பற்றி நான் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறேன்னா, இப்போ என் பார்வை அப்படி என்னன்னா, இது நம்ம ஒரு 2 விதமாக பிரிக்கலாம். அந்த 2 விதம் ஒரு செட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க, ஒரு ஐடியா இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஜஸ்ட் ப்ராசஸிங். இன்னொரு செட்டு என்ன பண்ணவும் தெரியும், த நோ கிளியர்லி வாட் தேர் டூயிங், ஆனால் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. இல்லை அந்த ஃபீல்டில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், கிடைக்காம இருக்கும். நான் பொதுவாகவே சொல்கிறேன், ஜென்ரல் எல்லா ஃபீல்டு சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி இருக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை அதுக்காக இயங்குறவங்களா இருக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற அந்த கேட்டகரி இருக்குல்ல, ஒரு ஐடியாவே இருக்காது என்னடா பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். அந்த விதம் நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது, they'll be just blank.
அவங்களுக்கு என்னன்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு டைம் இருக்கும். சின்ஸ் நான் டைம் இருக்குன்றத தாண்டி டைம் எடுத்துக்கோங்க. ஃபிகர் அவுட் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம், நமக்கு எது பிடிக்கும், நமக்கு எது வரும், எது வராது, எது வேணும், எது வேண்டாம். ஃபிகர் அவுட் பண்ணி டைம் எடுத்து அவங்க எதாவது பண்ணலாம். அதனால் ஜஸ்ட் டேக் யுவர் டைம், பி பேஷண்ட். ஆனால் எனக்கு தெரியும், இன்றைக்கி இருக்கிற அந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. பட் அப்படி நடக்காது. சம்திங்ஸ் டேக் டைம். அது எடுத்து நடந்தால் தான் அந்த அனுபவம், அந்த டைம் அது நமக்கு நிறையா சொல்லித்தரும். ஸோ டைம் எடுத்து பாருங்கள். நீங்கள் யாருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ டைம் எடுத்து என்ன பண்ணலான்னு ஃபிகர் அவுட் பண்ணி அதில் இது பண்ணுங்கள். ஆமாம், பட் இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டு உண்மை என்னென்னா, மணி மேக்கிங் இஸ் ஈஸி. இட்ஸ் ஈஸி. அது எப்படின்னா, 2 கண்டிஷன். ஒரு கண்டிஷன் ஒரு பேக்கப் இருக்கணும். நம்ம பின்னாடி என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு சப்போர்ட்டு. பேசிக்கலி என்ன, உங்கள் அப்பா நல்லா அப்படி பெத்த கையாக இருந்தால் இட்ஸ் ஈஸி. இல்லை அப்படின்னா சம்பாதிக்கலாம், பட் தேர் லாட் ஆஃப் அன்எத்திக்கல் வேஸ். டக்கு டக்குன்னு மணி மேக் பண்ணிடலாம். எத்திக்கலான்னா யூ ஜஸ்ட் நீட் டு டேக் டைம், த ப்ராசஸ். உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றத தாண்டி ஜஸ்ட் ஃபிகர் அவுட் அண்ட் டூ, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேஸில் அவ்வளோ ஆடிட்டிங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு கன்சிடரேஷன் வர்றதுக்கு வில் பி அண்டர் சம் தாட் ப்ராசஸ் இல்லையா? ஸோ உங்களுக்கு அவ்வளோவா இதாக இருக்காது. அதுக்கு அடுத்து தான் நம்ம அடுத்த பயங்கரமான ஃபேஸ் இருக்குது. அந்த என்ன பண்ணணும்னு தெரிஞ்சும் இது பண்ணலான்ற ஐடியா இருந்தும் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இதுதான் எங்கள் பெரிய இது. என்னென்னமோ கேள்வி வரும். நடக்குமா, நடக்காதா, ஹவ் டு வி செட்டில் இட், டைம் இல்லை. அதான் சொன்னேன்ல, டுடேஸ் வேர்ல்டு இஸ் வெரி ஃபாஸ்ட் மூவிங். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும், ஏஜ் ஆயிருமா இல்லை கிளிக்ன்றதை தாண்டி இப்போ படித்து முடித்தவங்க சொல்கிறாங்க. இப்போ அதுலேயே ஒரு கேட்டகரி மாதிரி பிரிக்கலாம். படித்து முடிச்சுட்டு அந்த படிப்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கு கூட இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நிறையா இடத்துல ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணுது. பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் தான் அதிகமான பாப்புலேஷன். அதனால எம்ப்ளாய்மெண்ட் அந்த பாப்புலேஷன் அதிகமான இதுலேயும் எந்த குரூப் ஆஃப் ஏஜ்னால் யூத் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் அந்த படிப்பு சார்ந்து வேலை இல்லை அதில் ஒரே வச்சுக்கிட்டு அதில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தே மைட் ஃபைண்ட் அது. இல்லை வேறு ஏதாவது ஒன்று அவங்கள நான் அவ்வளோ இதாக சொல்லலை. இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் தெம் ஆல்சோ. வெயிட் பண்ணணும், இது பண்ணணும், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணும். பட் அந்த ஆர்ட் பேஸ்டு இருக்காங்களே, இந்த மாதிரி சினிமா, மியூசிக்கு, டான்ஸு, ஆர்டிஸ்ட்டு, ஹோட்டல்ஸ். ஸோ அந்த ஆர்ட் பேஸ்ட் கரியர் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது இல்லை, நம்ம காம்படிஷன் சத்தியமாக ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் ஆப்வியஸ். ஏன்னா நிறையா பணம் ஃபேமும் தர இடத்துல நிறைய காம்படிஷன் இருக்குது, ஆப்வியஸ். அதே சமயத்தில் இட்ஸ் அ கொஷின் மார்க். அது ஒரு கேள்விக்குறி. எல்லாரும் சக்ஸஸ் ஆகிட முடியுமான்றதுலாம் ஒரு கொஷின் மார்க் தான். ஜஸ்ட் கீப் கோயிங், டோன்ட் கிவ் அப், அவ்வளோதான். சம்வேர் எங்கேயாச்சும் ஒர்க் அவுட் ஆகும். அதே தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். என்ன பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். ஐ நோ இட்ஸ் ஹார்ட் ஃபேஸ், பட் somewhere just keep moving, it will all fall in place. எல்லாம் it will get connected. ஓகேவா? அதுதான் சொல்ல வரேன். எதுவும் பண்ண தெரியலனா படிச்சிருங்க.
படிக்கிற அனுபவம் எதுவும் தெரியாது. அதனால் கீப் ஸ்டடிங், அவ்வளோதான். இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏதோ பெரிய ஆள் ஏதோ சாதிச்சிட்டேன் அப்படின்லாம் கிடையாது. நத்திங், அப்படி பேசிக்காக நத்திங் தான். ஐ எம் ஆல்சோ ட்ரையிங் தான். பட் என்ன மாதிரி அங்கே நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்ற காரணத்துக்காக ஐ ஃபீல், ஏன்னா இப்போ நான் ஒர்க் போகிறேன், அங்கேயும் நிறைய பேர் பார்க்குறேன், த ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சம் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, த வெயிட்டிங் ஃபார் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாரும் அந்த ஃபேஸில் இருக்கோன்றனால எல்லாருக்குமான பதிவாக தான் நான் பார்க்குறேன். ஜஸ்ட் டோன்ட் ஃபீல் டவுன், கீப் மூவிங், அவ்வளோதான் சொல்ல வரேன். மற்றபடி எதுவுமே கிடையாது. எங்கேயாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டேக் இட், இஃப் நாட் ஸ்வைப் இட், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் டு கீப் மூவிங். யாராவது பை சான்ஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க, நிறைய பேர் எனக்கு தெரியும், அதாவது ஒரு 60-70 வியூஸ் நமக்கு தெரிஞ்சவங்க தான். அதை தாண்டி வருதுன்னா மேபி என்ன புதுசாக பார்க்குறவங்க பார்க்கலாம். அப்படி பை சான்ஸ் பார்த்து நீங்கள் அதே ஃபேஸில் இருந்தீங்கன்னா ஹோப் திஸ் வில் ஜஸ்ட் கீப் மூவிங்ன்றது தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ ஏன்னா உட்காந்து பூமர் மாதிரி எப்போ பேசிகிட்டு இருக்கேன் திடீர்னு யோசித்தேன். ஸோ இதோட இந்த டாபிக் விட்டுருவோம். சரி, இப்போது இந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு நான் பேசிக்க ஒரு ஐடியா மாதிரி சொன்னோன்னே என்னை விட பயங்கரமாக எக்ஸைட் ஆனது, பிஸி ஆகணுண்டா, இதை பேசி ஆகணுண்டா, விட்டுறே விடாதா, பேசுகிறப்ப கூப்பிடுறா, வீடியோ எடுக்கிறப்ப கூப்பிடுறான்ட்டு என்னை விட பயங்கரமாக எக்ஸைட் ஆனது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அது ஒரு வேளை இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா, ஒரு வேளை இப்படி போச்சுன்னா பார்ட் 2 அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட எடுத்து நான் போடுறேன் அவங்கள வச்சு. பிகாஸ் இது என் பெர்ஸ்பெக்டிவ்லாம். இப்போ நானே நிறைய விஷயம் பேசாமல் தான் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய யோசித்தேன், பட் எதுவுமே பேச முடியல. திடீர்னு கேமரா எடுத்தவொடனே பாதி மறந்து போச்சு, எதுவுமே ஞாபகம் வரல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணணுன்னா பண்ணலாம். ஏன்னா இன்னொரு 3-4 பேர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரப்போ இட் மைட் பி சம்வேர் யூஸ்ஃபுல் சம்வேர். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் ஒரு ரூட்டீன் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோ கடைசியில் if there is anyone watching this and looking for actors to cast in your short films or series or something, ஏதாவது கீழே என் ஷார்ட் ஃபிலிம் லிங்க் போட்டு விடுறேன், பாருங்க, பிடிச்சிருந்தா கூப்பிடுங்க. இல்லை ஆடிஷன் இருந்தாலும் கூப்பிடுங்க, ஜஸ்ட் கம் அண்ட் ட்ரை. ஸோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் everyone stay motivated, stay happy, bye.